ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ஒரு குயிக் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். இந்த பாருங்கள், ஒரு கடாய் எடுத்துக்கிடுங்க. இந்த கடாயில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிடுங்க. உங்களுக்கு எண்ணெய் அப்படி ரொம்ப தேவை இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் நிறைய எண்ணெய் போடலனாலும் சூப்பராக வரும். இது வந்து லிட்ரலி ஒரு ஹெல்தி ரெசிபி, வெந்தயக்கீரை ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுக்காக தேவையான சாமான் எல்லாமே எடுத்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு, அதில் வந்து எண்ணெயில் வந்து இப்போ பாருங்கள், நான் கடாயில் என்ன போடுறேன்னா கடுகு, ஜீரகம், கொஞ்சம் காயம் போட்டுட்டு அதுக்கு பிறகு பின்னாலே வெள்ளைக்கூடு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லாவே இதை வதக்கிடணும். இது வதக்கின பிறகு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஏற்கனவே 2 பொட்டேட்டோ இருந்தது, இது உருளைக்கிழங்கு இருந்தது, அவிச்ச உருளைக்கிழங்கு. அதையும் நான் இதில் போட்டு நல்லா நறுக்கி அதை வச்சுட்டேன் செப்பரேட்டாக. இந்த வெள்ளைக்கூடை வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லாவே நான் ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு இந்த நறுக்கின உருளைக்கிழங்கு இதை நான் ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்தேன். நீங்களும் இதை அவிச்சு வச்சுக்கிடலாம். உங்களுக்கு இந்த வெந்தயக்கீரையில் சப்போஸ் இந்த உருளைக்கிழங்கு வேண்டாம்னா கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லைனாலும் இது சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வேறு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ தான் இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் நான் வதக்குனேன். ஸோ இதெல்லாம் வதங்கின பிறகு நீங்கள் இந்த டைமில் இந்த ஸ்டேஜில் ஒரு நிமிஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் வெங்காயம் போட்டுட்டேன். 1 நிமிஷம் வெள்ளை கூட எல்லாமே வதக்குனேன், ஓகேவா. அதுக்கு பிறகு நான் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அவிச்சு வச்சா உருளைக்கிழங்கு வதக்குனேன். அதுக்கு பிறகு அகெயின் 1 நிமிஷம் நான் நறுக்கி வச்சு வெங்காயம் வதக்குறேன். ஸோ இந்த வெந்தயக்கீரையை இன்னும் கொஞ்சம் நறுக்கிறேன் இந்த சீசர் வச்சு. சாரி. ஸோ இந்த கொலாட்ரலில் வந்து நீங்கள் நல்லா இப்படி வச்சுட்டு சீசர் வச்சு நறுக்கலாம். அது கீழே உழாது, ரொம்ப உங்கள் கிச்சனும் மெஸ்ஸி பண்ணாது. வேறு எந்த வெந்தயக்கீரையை வந்து இப்படி நறுக்குனா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அவிக்கும் போது ஒரு நல்லாவே ஒரு அரோமா வந்துகிட்டே இருக்கும். இல்லைனாலும் வரதான் செய்யும், அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் இதை வந்து உங்களுக்கு நறுக்கணுன்னா நறுக்கணுங்களா, இல்லைன்னா நீங்கள் இதை முழு இதாக போடலாம், வெந்தயக்கீரையை போடலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டேன். மஞ்சத்தூள் போட்ட பிறகு இதில் உப்பும் போட்டுட்டேன். நீங்கள் பாருங்கள், ஒயிட் கலரில் இப்போ போட்டது உப்பு தான். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா வெந்தயக்கீரையில் ஏற்கனவே உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. உங்களுக்கு அதுக்கு பிறகு உப்பு காணும். இல்லைன்னா நீங்கள் இது குக் பண்ணி முடித்த உடனே டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடியலன்னா அப்போ இந்த சூட்டோட உப்பை எப்போமோ போட்டு அதை கிண்டிக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் நிறையா இது போடல. இது என்னென்னா எண்ணெய் போடல, 1 ஸ்பூன் எண்ணெயில் தான் பண்ணேன். அதனால தான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 ml தண்ணி ஊற்றிட்டேன். அவ்வளோதான். அது கூட நல்ல இந்த சட்டி வந்து கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிட்டேன், ஒரு 30 ml. அவ்வளோதான். அதை நல்லா மசாலாவும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு அதுவும் கொஞ்சம் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெந்தயக்கீரையை போட்ட பிறகு ரெசிபி கம்ப்ளீட். ஸோ இதுக்கு பிறகு இந்த முன்னால் இருக்கிறது நான் ரொட்டி இப்படி என் ரொட்டி மேக்கரில் பண்ணுறேன். இது வந்து என் ராத்திரி டின்னருக்கு எப்படி பண்ணுறேன் அதுதான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ பொதுவாகவே ரொட்டி ஜாஸ்தியே பண்ணி வச்சிருவேன். ப்ளஸ் இந்த கூட்டு செய்கிறதுக்கெலாம் முன்னாலே, ப்ரிப்ரேஷனுக்கு முன்னால் ஃபஸ்ட் திங் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சாமி கும்பிட்டு சாமி கூட பக்கத்தில் இருந்து கொஞ்சம் சோஸ்திரம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வந்து இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ மாவு பஞ்சு வச்சுருவேன். இந்த எல்லாம் ப்ரிப்ரேஷன். வெந்தயக்கீரையெல்லாம் வீக்கெண்டில் வந்து எல்லாமே வாங்கி எல்லாமே ஆஞ்சி ஒரு பேக்கெட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ தட் ஃபஸ்ட் டே வந்து 1 day வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வெந்தயக்கீரை ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ரோட்டி. ஸோ இந்த பாருங்க, அங்கே ரோட்டி மேக்கர் சூடாகுது. ரோட்டி மேக்கரில் வந்து நான் ரோட்டி பண்ணுறதுக்காக பனையிற மாவு வந்து கொஞ்சம் வந்து இப்படி சாஃப்டாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்காது, திக்காக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். ஏன்னா சாஃப்டாக இருக்கும்போது அது நல்லாவே இந்த சூடை பிடிச்சிட்டு கொஞ்சம் நல்லாவே அது ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த ரோட்டி மேக்கர் வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹேண்டி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நீங்கள் ஒர்க்கிங் இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைமே ஆகாது. நான் லிட்ரலி டின்னரை 1/2 an hour தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த கூட்டுலாம் பாருங்கள், வெந்தயக்கீரைலாம் நீங்கள் வாங்கி மட்டும் ஆஞ்சி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ வேணும் அப்போது அதை கழுவி நீங்கள் யூஸ் பண்ணால். ஸோ இந்த ரொட்டி மேக்கரும் அதே மாதிரி தான். இந்த பாருங்கள், ஒரு ரொட்டி அங்கே ஆகிறதுக்குள்ளே நான் கிட்டத்தட்ட 3-4 ரொட்டியை நல்லா இது என்ன சொல்லணும் தரட்டி வச்சுட்டேன் ரோட்டி மேக்கரில். ஸோ மாவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாகவே பண்ணுங்கள், அது கையில் ஒட்டணும்.
அந்த ஒட்டும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஒட்டக்கூடாதுன்னு நம்ம ரொட்டி பண்ணும்போது நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுக்கிடலாம். அப்போது ஒன்று ஒன்றா எடுத்து சின்ன உருண்டையை பிடிச்சிட்டு அதை ஒரு சின்ன இப்படி கை வச்சு அமுக்குங்க. அதுக்கு பிறகு எடுத்து நான் அதை அமுக்கி ஒரு தட்டில் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு பாருங்கள், அதுதான் எடுத்து ரொட்டி மேக்கரில் நான் பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பஞ்ச் பண்ணுறதுல அது நல்லா அது ரவுண்ட் ஷேப்லேயும் வருது, நல்லா சாஃப்டாகவும் வருது. வேறு நல்லாவே அது நம்ம இந்த தவாவில் போட்டு நல்லா அதை நம்ம இப்படி 2 பக்கமும் வேக வச்சு அதை எடுத்துக்கிடலாம். சூப்பராக வரும், டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பார்க்க இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். சப்போஸ் யாருக்குமே இந்த ரொட்டி மேக்கர் வேணும்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இந்த ரொட்டி மேக்கரோட லிங்க் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிட்டு இது புதுசாக நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாலேயும் நான் ஒரு ரொட்டி மேக்கர் வச்சுருந்தேன். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் 10 to 12 இயர்ஸ் யூஸ் பண்ணேன் ஆல்மோஸ்ட். ஸோ நல்லாவே அதுலேயும் ரொட்டி பண்ணேன். அதுக்கு பிறகு நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரொட்டி மேக்கருக்கு இப்போ ஒரு கொஞ்ச நாள் நான் ரொட்டி கையிலே தரட்டுனேன். ஆனால் அது எனக்குலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னுட்டு திருப்பி நான் இந்த ரொட்டி மேக்கர்லேயே புதுசாக வாங்கி அமேசானில் இதில் நான் வந்து ரொட்டி பண்ணுறேன். நான் அந்த ரொட்டி மேக்கரில் கண்டினியூஸாக என் ரொட்டி பண்ணலைன்னா அதில் வந்து ரொட்டி கண்டினியூஸாக பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் அது எப்படி சொல்கிறோம், கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதில் பஞ்ச் பண்ணி இந்த தவாவில் இதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி பாஜி ராத்திரிக்கு டின்னர், நெக்ஸ்ட் நாளுக்கு பிரேக்ஃபாஸ்ட். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என் ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரெசிபி எடுத்துகிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன். அண்ட் சாரி, நான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன் ரெசிபிலாம். ஏன்னா எனக்கு ஆஃபீஸு வீடெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் சில நேரம், அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.